பல பேரின் பசியை ஆற்றி இருக்கக்கூடியவர் தான் எம்ஜிஆர். ஆரம்ப காலத்துல இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றத இப்ப பார்க்கலாம். ஒரு முறை எம்ஜிஆருடைய அம்மாவான சத்யா அவர்கள் எம்ஜிஆருடைய வருகையை எதிர்பார்த்து வீட்டுக்கு வெளியே 4 திசைகள்லையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நின்னுட்டு. அந்த வழியா சாண்டோ சின்னப்ப தேவர் வராரு. எம்ஜிஆர் உடைய அம்மா வந்து வெளியே இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன ஆத்தா இங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்ல. ராத்திரி வரப்ப அரிசி வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஆள காணோம்னு சொல்லியிருக்காங்க." உடனே தேவர், "ஒண்ணும் கவலைப்படாத ஆத்தா. 10 நிமிஷத்துல நான் வரேன்னு" சொல்லிட்டு அவருடைய வீட்டை நோக்கி வேகமா நடக்கிறார். அங்க வீட்டுக்கு போனா அம்மா வெளிய உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு ஆட்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி தான் அவர் உள்ள போறாரு. அம்மாவுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பித்தள பானையில தண்ணி குடிக்கிற மாரி பாவனை செஞ்சு, அதுக்கப்புறமா சட்டையில கொஞ்சம் தண்ணீர ஊத்தி நனைச்சிட்டு, நேரா அரிசி வச்சிருக்கக்கூடிய மண்பானைக்கு போயி 2 கையிலயும் அரிசி அள்ளி டவுசர் பைய நிரப்புறாரு. அதுக்கப்புறம் அதனுடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியும் ஒரு அரைப்படியாவது இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு கேட்கிற மாதிரி பெருசா ஒரு ஏப்பம் விட்டுட்டு எம்ஜிஆர் வீட்ட நோக்கி நடக்கிறாரு தேவர். எம்ஜிஆருடைய அம்மா கிட்ட வந்து, "முறத்தை எடு ஆத்தா" அப்படின்னு சொல்றாரு. அவரும் எதுக்கு இப்படி சொல்றான்னு புரியாம குழப்பத்தோட முறத்தை எடுத்து குடுக்குறாங்க. தேவர் தன்னுடைய 2 பையிலயும் இருக்கக்கூடிய அரிசிய அள்ளி அந்த முறத்துல போடுறாரு. "ஏதுடா சின்னப்பா இவ்வளவு அரிசின்னு?" எம்ஜிஆருடைய அம்மா கேக்குறாங்க. உடனே அதுக்கு அவர், "அத விடு ஆத்தா, தம்பி வரத்துக்குள்ள நீ போய் சோறாக்கு" அப்படின்னு சொன்னாராம். எம்ஜிஆர் அம்மா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பணம் திரட்ட முடியாம அரிசி வாங்க முடியலன்ற ஒரு சோகத்தோட எம்ஜிஆர் வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த எம்ஜிஆர், "அரிசி வேகுற வாசனை கமகமன்னு வருது. உனக்கு ஏதும்மா அரிசி வாங்க காசு?" அப்படின்னு கேக்குறாரு. உடனே சின்னப்பன் தான் கொண்டு வந்து குடுத்தான் அப்படின்னு எம்ஜிஆருடைய அம்மா நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. உடனே தேவர கட்டி அணைச்சு கண்ணீர் வடிக்கிறாரு எம்ஜிஆர். அன்னைக்கு அரைப்படி அரிசி கொடுத்ததுக்காக நன்றி மறக்காத எம்ஜிஆர் வாழ்நாள் முழுவதும் தேவருக்கு உடன்பிறப்பாக இருந்ததோட மட்டும் இல்லாம 16 படங்கள் நடித்து கொடுத்திருக்காரு. சாதாரண ஆளாக தான் தேவர் சென்னைக்கு வந்தாரு. அவர் சென்னை வரப்போ அவருடைய நிலைமை என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி சாதாரண மனிதனை கோடீஸ்வரன் ஆக்கி எம்ஜிஆர் அழகு பார்த்ததுக்கு காரணம் அந்த அரைப்படி அரிசி மட்டும்தான்.